கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். முதல் வார்த்தை சங்கீதம் 115 சொல்லுது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின நம்மளை யாரே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம சாதாரண ஆள் இல்ல, நீங்க சாதாரண ஆள் நினைக்காதீங்க. நம்மளை யாரு ஆசீர்வதிக்கப்பட்டலாம். அதனால்தான் அமைந்திருந்து கர்த்தருக்கு செய்யும் ஆசீர்வாதத்தை பார்த்தோம். ஆபிரகாம் தான் சொன்னாரு, எங்கேயும் போவேன் மாமா, கர்த்தர் நடத்தினாலும் நடத்தாவிட்டாலும் அமைதியா இருப்போம், இங்கே ஓடுது ஒரு இலைப்பாறுதலா இருந்து பாருங்களேன். அவருடைய ஊழியம், அவருடைய காரியம், அவருடைய சித்தம். ஒரு வசனம் அவர் சித்தம் இல்லாம நம்மளால பண்ணோம். ஆண்டவர் சொன்னாரு, நீ உட்கார்ந்து இருப்பாய், யுத்தம் என்னுடையது. நீ சொன்னா இருப்ப, யுத்தம் என்னுடையது. அப்படி சொல்றாரு. நம்மள யாரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப நம்மள யாரு? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அதனாலதான் நீங்க அமைதியா இருக்கிறோம். தேவன் நம்மளை ஆசீர்வதித்து இருக்கிறார், ஆசீர்வதிக்க போறார். நம்ம சாதாரண ஆள் இல்ல, மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்கள். ஆனால் மற்றவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும் போது அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமை பார்த்து சொன்னார், 12 சொல்றாரு பாருங்களேன். ஆதியாகமம் 12:2 சொல்றார், பெரிய நீ நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நம்ம பெரிய ஜாதிகளாய் தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எபிரேயர் 6:14 என்ன சொல்லுது? புதிய ஏற்பாடு எபிரேயர் 6:14 சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்லுது? சத்தியமாகவே பிராமிஸ் பண்ணுகிற தேவா, நிச்சயமாகவே நான் விடப்படுவேன். அங்க சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அவன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ எப்படி இருப்ப? ஆசீர்வாதமா இருப்ப. ஆனா புதிய ஏற்பாட்டுல எபிரேயர் புத்தகத்துல சொல்றாரு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். சங்கீதக்காரன் சொல்றான், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் இந்த 3 வசனம் எப்படி சொல்லுது? நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கப்படுவேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதுதான் எழுத்து, இதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்க என்று சொல்றாரு. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். பெருகவே பெருக பண்ணுவேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீ ஆசீர்வாதமாய் இருப்பான். அல்லேலூயா. அப்பதான் நம்மள யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதனால்தான் கிறிஸ்துமஸ்க்கு கொடுக்கிறோம். ஏழை எளிய மக்களுக்கு எல்லாருக்கும் நம்ம கொடுக்கிறோம். திருப்தியாய் நாமும் சாப்பிடுகிறோம், நாமும் திருப்தியா இருக்கிறோம். திருப்தியாய் மற்றவர்களுக்கு நாம் ஒரு வருஷத்துல ஒரு முறை அவர்களை திருப்தியாக்குகிறோம். வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அதனால தாவீது சொல்றார், சங்கீதம் 62:5-8 வரை இப்படி சொல்றார். சங்கீதம் 62:5-8 வரை இப்படி சொல்லுகிறார், என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு. பார்த்தீங்களா? வானத்தின் பூமி படைத்த கர்த்தராலே நீங்கள் அவரால்தான் வரும். நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அவரால்தான் நிச்சயமா நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அதனால தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவே
கர்த்தரை நோக்கி அமர்ந்தது. நான் நம்புகிறது கர்த்தரால். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு பையன் மட்டும் போன வருஷம் அவன் ஏமாத்திட்டான், இந்த வருஷம் ஏமாத்திட்டான். அவன் மேல ஒரு நம்பிக்கை வச்சுட்டான். குழந்தைகளுக்கு எல்லாம் பிரைஸ் வாங்கி தரான் ஒரு பையன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் மேல நம்பிக்கை வச்சுட்டேன், ரொம்ப உணர்த்தப்பட்டேன், அழுதுட்டேன். ஆனாலும் பிள்ளைகளுக்கு பிரைஸ் கொடுக்கப்படும். ஏன்னா மனுஷன் பேச்சு நம்ம நம்பக்கூடாது. நம்ப மாட்டேன். ஒரு மனிதன் மேல் நம்பிக்கை இருந்தாலும் இல்லாட்டாலும் கரெக்டா நான் இங்க வேலைப்பாடு செஞ்சுட்டு இருப்பேன். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தரை நம்புவதுதான் நமக்கு. மனிதன் வந்து சாதாரண காரியம் தான். ஒரு குஷியில ஒரு மாதிரியா பேசுவாங்க. அந்த குஷியிலன்னா கஷ்டம் வந்துட்டா. ஆனா கர்த்தர் அப்படி இல்லை. அவர் வாக்கு கொடுத்துட்டாருன்னா என்ன பண்ண மாட்டாரு? மாற மாட்டார். வாக்குல வல்லவர். அவன் என்னை விட ரொம்ப சின்ன பையன். அவனை ஒன்றும் கேட்க முடியல. போன வருஷம் அப்படிதான் பண்ணிட்டான். அவனுக்கு வான் பண்ணேன், இந்த மாதிரி சொல்லாதீங்க தம்பி, அப்படின்னா கொடுங்க இல்லைன்னு. ஏன்னா நாங்கள் எங்கள் நம்பிக்கை உங்க மேல இருக்கும். இந்த மாதிரி அவன் ரொம்ப கூல் பண்ணிட்டான் எங்களை. ஆனால் நம்பிட்டேன். திடீர்னு ஆளு காணாத போயிட்டான். ரைத்தெல்லாம் நான் ஜோம் பண்ணேன். ஆண்டவர் சொன்னாரு, மனுஷனை நம்புவதை காட்டில் கர்த்தர் பேதல் கர்த்தருமா இருப்பது. என்கிட்ட பேசினார் சங்கீத மூலமா. நான் உணர்த்தப்பட்டேன். இந்த குடும்பத்துக்கு நான் ஜெபித்திருக்கிறேன். அல்லேலூயா. இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பிரைஸ் கொடுத்திருப்போம். அந்த எல்லை வரையிலும் முதல் நாள் பார்த்தோம் மக்கேனா. அதனால எப்பொழுதுமே ஒரு பண்டில் நான் வாங்கி வச்சிருப்பேன். யார் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் ஆண்டவருக்காக நம்மை நாம் கரம் நீட்டும் பொழுதுதான். நான் வேத வாசனை எப்படி சொல்லுது பாருங்க. நிச்சயம் படைத்தவராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அதனால என் இறுதி யாரை நம்பி இருக்கிறது? கர்த்தரை நம்பி இருக்கிறது. இயேசுவை நோக்கி அமர்ந்திருக்கிறது. அடுத்த வருஷம் கீழே வாசிங்க. அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் உயர்ந்த அடைக்கலமானவர். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என்னப்படுவதில்லை? அசைக்கப்படுவதில்லை. இது ஆட்டது. அசைக்கப்படுவதில்லை. காரணம் என்ன? அவரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவரால் நான் ஆசீர்வாதமா இருப்பேன். நிச்சயமாகவே அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். அதான் நம்பிக்கை. நான் அசைக்கப்படுவதில்லை. அடுத்த வசனம் தெளிவா சொல்லுது. என் ரட்சிப்பும் என் மகிமையும் என் ஆசீர்வாதமும் என் மகிமையும் ரட்சிப்பும் என் உயர்வும் மனுஷனிடத்தில் இல்ல, எங்க இருக்கு? கர்த்தருக்குள் இருக்கிறது. அதனாலதான் தாவீது சொன்னா, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவரால் வரும். ஏன்னா மனுஷனுக்குள்ள இல்ல. மனுஷனுக்குள்ள எதுவும் கிடையாது. மனுஷனுக்கு தலையாட்டுவான், நாளைக்கு தலையை நிறுத்திடுவான். ஆனா கர்த்தர் தலையை ஆட்டினா ஆட்டிக்கிட்டே இருப்பார். கொடுக்கிற மகனை கொடுக்கிற மகனை கொடுக்கிற மகனை. அதனாலதான் தாவீது சொன்னான், மனுஷனை நம்புவதை காட்டில் கர்த்தர் பேரில் பற்றுதல் இருப்பது உனக்கு நலம். நலம். வாசகத்துல அவருக்கு அனுப்பிச்சின, இந்த மாதிரி யாரும் ஏமாத்தாதீங்க பிரதர், வார்த்தையில உண்மையா இருங்க, உறுதியா இருங்க, தேவங்களை ஆசீர்வதிப்பாருன்னு வாட்ஸ்அப்ல அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். படிச்சிருப்பேன். நிச்சயமா இந்த வருஷம் ஃபுல்லா என்ன அவர் பார்க்க மாட்டேன். ஏன்னா பாசம் அனுப்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை இந்த வேதம் நமக்கு விளக்குது. 8 சொல்லுது. 7 அவரே என் ரட்சிப்பு மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. என் பெருநாள் என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் தான் எல்லாமே இருக்கிறது. உலகத்திலேயோ மனுஷனுக்குள்ளே இல்ல. எல்லாமே யாருக்குள்ளதான் இருக்குது? கர்த்தருக்குள் இருக்கிறது, தேவனுக்குள் இருக்கிறது. மகிமையும் கனமும் ஆசீர்வாதமும் எல்லாம் சுத்த பலம் எங்க இருக்கிறது?
கர்த்தருக்குள் நமக்கு வைத்திருக்கிறார். அதனால நம்ம உலகத்தை பார்க்க தேவையில்ல. உலகத்தை பார்த்தோம்னா நாம் சோர்ந்து விடுவோம். உலகத்தை பார்த்தா நம்ம நோய் உண்டாயிடுவோம். உலகத்தை பார்க்கவே கூடாது. நம்ம எதை பார்க்கணும்? பைபிளை தான் பார்க்கணும், ஜெபத்தை தான் பார்க்கணும், ஆண்டவரை தான் பார்க்கணும், முழங்கால் தான் படியிடணும், சோர்ந்து போகாத ஜெபம் பண்ணணும், இடைவிடாம ஜெபம் பண்ணணும், விழித்திருந்து ஜெபம் பண்ணணும், நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணணும். நம்ம பாதைகள் திறக்கப்படும். எட்டுல சொல்றாரு, 8வது வசனம் சொல்லுது. 8வது வசனம், ஜனங்களே சொல்றேன், ஜனங்களே நீங்க என்ன பண்ணுங்க? எக்காலத்திலும் தேவனாய் கர்த்தரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் என்ன பண்ணுங்க? உங்க இருதயத்தை ஊற்றி விடுங்கள். ஊற்றிடுங்க. நடந்தாலும் நடக்காவிட்டாலும் ஊற்றிடு. அதனாலே போல தன் கனவு மீது கூட அவளுக்கு நம்பிக்கை இல்லை. தேவ சமூகத்தில் வந்து தன் இருதயத்தில் என்ன தேவையோ அதை கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்ணிட்டான்? ஊற்றி விட்டான். கர்த்தரை கேட்டான். மறுபடியும் அவள் எப்படி இல்லை? துக்கமா இருக்கவில்லை. ஏன்னா கர்த்தரிடத்திலே சமூகத்திலே அவள் கண்ணீர் விட்டு அழுது அவள் ஜெபத்தை ஊற்றினதினால் பதில் வந்தது. அவள் வீட்டுல போய் குளித்து சாப்பிட்டு சந்தோஷமாய் இருந்தாள். மறுபடியும் அவள் எப்படி இல்லையா? துக்கமுகமா இருக்கவில்லை. அல்லேலூயா. துக்கமுகமாய் இருக்கவில்லை. என்ன பண்ணுங்க? எக்காலத்திலும் தேவனாய் கர்த்தரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் தேவைகள் அனைத்து என்ன பண்ண ஊற்றி விடுங்கள். அவர்கள் தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ இப்படி ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஆதியாகமத்தில் ஒரு வசனம் சொல்லுது. 2வது அதிகாரம் 2:3 சொல்லுது. 2வது அதிகாரம் 2:3 இப்படி சொல்லுது. வாசிங்க. தேவன் தாம் செய்த தம் கிரியைகளை எத்தனாம் நாளிலே நிறைவேற்றினாரு? 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே கர்த்தர் என்ன பண்ணாராம்? இந்த பரிசுத்த நாளை அவர் 7 நாள் உண்டாக்கினார். 6 நாள் உலகத்தை படைத்தார். 7வது நாளில தேவன் என்ன பண்றாரா? ஓய்ந்திருக்கிறார். எல்லாத்தையும் பார்க்கிறார். மனுஷனையும் பார்க்கிறார். அப்படியே பார்க்கிறார். விசுவாசத்தில் எல்லாத்தையும் உண்டு பண்ணி ஓய்ந்திருக்கிறார். தம்மால் உருவாக்கப்பட்ட மனுஷனை ஆதாமை நோக்கி யாவலை நோக்கி வாங்க, நீங்க 2 பேரும் எனக்கு உண்டாக என்ன பண்ணுங்க? என்னை தொழுது கொள்ளுங்கள். அதை பரிசுத்தப்படுத்துறார். அதனால என்ன பண்றாரு? பரிசுத்தப்படுத்துறார். பாருங்க, 7ஆம் நாளிலே வைத்திருந்தார். 3வது வசனம் சொல்லுது, தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த 7ஆம் நாள் என்ன பண்றாரு? பரிசுத்தமாக்கிறார். அதுதான் பெரிய குட். இந்த ஓய்வு நாள் என்பது பரிசுத்தமான பிசாசுகளோட தொட முடியாதா, தீமைகளோட அணுகாது. ஏன்னா இந்த 7வது நாளை அவர் ஆசீர்வதித்து அதை என்ன பண்றாரா? பரிசுத்தமாக்கினார். அப்ப இந்த நாள் ஒரு பரிசுத்தமான நாள். இந்த நாளில நீ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணினா இந்த 6 நாளுக்குரிய தடைகளை ஆண்டவர் என்ன பண்றாரா? நோய்க்கு போடுகிறார், இல்லாமாக்குகிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயத்தையும் என்ன பண்றாரா? முறித்து கொளுத்தி இழுத்து போடுவார். அதுதான் வேதம் சொல்லுது. இந்த 2வது வசனம் சொல்லுது, நாளை ஆசீர்வதித்து அதை என்ன பண்றாரு? பரிசுத்தப்படுத்துகிறார். அந்த நாளை பரிசுத்தம் பண்ணுகிறான். அந்த நாளிலே நீ தேவனை துதிக்கும் போது நீ என்ன பண்ற? நாள்ல பரிசுத்தமாக்கப்படுகிறார். தேவன் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பரிசுத்தப்படுத்துகிற தேவனா இருக்கிறான் என்றுதான் வேத வசனம் சொல்லுது. உன்னை பரிசுத்தப்படுத்துகிற அந்த ஆண்டவரை என்ன பண்ணுமா? உபாகமத்தில் சொல்றார். உபாகமம் 11:1 வாசிங்க. 11:1 வாசி. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்
பாத்தீங்களா? ஆண்டவர் நான் பரிசுத்தப்படுத்துறார். ஏன்னா நான் பரிசுத்தப்படுத்துறார். உன் குடும்பத்தை, உன் பிள்ளைய, உன் வேலைய, உன் வேலை சார்ந்த உன்னுடைய எல்லா பொருட்களையும் குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்துகிறார். அப்படியாப்பட்ட ஆண்டவர் என்ன பண்ணும்? தேவனுக்கு அன்பு கொடுத்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் என்னங்க கரங்களை தட்டிக்காத எப்பொழுதும் இரவு பகல் மத்தியானம் காலையில என்ன இல்ல எப்போது என்ன பண்ணோம்? அதை கை கொள்வாயாக. கை கொள்ளணும். கை கொள்ளும் போதுதான் அதுல ஆசீர்வாதம் நமக்கு. கை கொள்ள வேண்டும். அதை கை கொள்ளணும். கை கொள்ளாவிட்டால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது. 11 சொல்றாரு பாருங்க. 11ஆம் வார்த்தை சொல்லுது, நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ தேசம் அது வானத்தின் தேசம். வாசிங்க. அது ஒரு தேவனை கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தில் முடிவு மட்டும் எப்பொழுதும் கர்த்தருடைய கண்கள் உன் மீது இருக்கிறது. கர்த்தரை மகப்படுத்தினா வருஷத்தின் முதல் வருஷத்தில் முடிவு மட்டும் அந்த தேசத்துல என் பிள்ளை குடியிருக்கிறான். யோசிப்பு மேல கர்த்தருடைய கண்கள் இருந்தது, அவனை உயர்த்தும்படி. அந்த தேசம் கர்த்தருடைய தேசம். அந்த தேசத்திலே குடியிருக்கிற அந்த கர்த்தருடைய கண்கள் யாரை நோக்கி கொண்டிருக்கிறது? உன்னை நோக்கி கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. வேற வசனம் சொல்லுது. அடுத்த வசனம் சொல்ல பாருங்க. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் நீங்கள் அன்பு கூறும் பொழுது, அன்பு கூர்ந்து கர்த்தரை சேவிக்கும் போது, நான் இன்னைக்கு உனக்கு சொல்லுகிற என் கற்பனைகள் எல்லாம் கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய வார்த்தைகளை நீ உபயோகம் பண்ணினா, அவர் சொல்ற ஒரு தானியத்தையும் ஒரு திராட்சை ரசத்தையும் ஒரு எண்ணெயையும் பெய்ய பண்ணி என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உனக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா? திராட்சை ரசம் வேணுமா? எல்லாத்தையும் நான் கொடுப்பேன். எப்பொழுது? கர்த்தருடைய ஓய்வு நாளை நீ பரிசுத்தப்படுத்தும் போது, ஓய்வு நாளை நீ ஆராதிக்கும் போது, ஓய்வு நாளை நீ கடைபிடிக்கும் போது, கர்த்தருடைய நாமத்தை தொழுதும் போது, அவரிடத்தில் நீ அன்பு கூறும் போது, ஒரு முடிவிலிருந்து அவன் மீது வைக்கும் போது, ஒரு முழு ஆத்துமாவை மீது வைக்கும் பொழுது, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதமா இருப்பீர்கள். நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். பேச்சு இல்ல தேவனுடைய ராஜ்யம். பேச்சுல இல்ல. எதுல இருக்கு? சொல்லுங்க. வசனம் இருக்கு. பேச்சுல தேவனுடைய ராஜ்யம் பலத்துல இருக்கு. பேசிட்டா எது நடக்காது. பேச்சுல இல்ல கர்த்தருடைய ராஜ்யம், கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருடைய மகிமை, ஆசீர்வாதம் எதுல இருக்கு? பலத்துல இருக்கு. விசுவாசத்துல பலத்துல இருக்கு. பேசுகிறது எளிது, செய்கிறது ரொம்ப கடினம். பேசிட்டு போயிடலாம். எவ்வளவு ராஜ்யம் பேசல இல்ல. எப்படி இருக்கு? பலத்துல இருக்கு. ஆனா பேசிக்கிட்டே இருக்கணும். பலம் உண்டாகும். கட்டுவோம், எடுப்போம், தூக்குவோம், சோப்போம். எவ்வளவு ராஜ்யம் பேச்சில் எப்படி இருக்கு? பலத்துல இருக்கு. உபாகம் 12:28 சொல்றேன். உபாகம் 12:28 நீங்க அதை வாசிக்கலாம். 28 எப்படி சொல்லுது? நீ உன் தேவனை கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையானதை செய்தாயானால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கு நன்றா இருக்கும்படிக்கு நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் நீ என்ன பண்ண? தேவனுடைய வார்த்தையை நீ கவனிக்காவிட்டால் நம்ம வாழ்க்கையில நஷ்டப்படுவோமா? கவனித்து கேள். கவனித்து
கவனித்து கேள் மகளே, மகனே, சகோதரனே, சகோதரியே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் கவனிக்க வேண்டும் கர்த்தருடைய வார்த்தையை. மரியாள் இயேசுவை குறித்து கவனித்துக் கொண்டிருந்தார். இவருடைய பிறப்பை கவனித்தால், வளர்ப்பை கவனித்தால், அங்கே அற்புதங்களை கவனித்தால், அவருடைய மரணத்தை கவனித்தால், அவள் எல்லாத்தையும் இருதயத்தில் வைத்துக் கொண்டு கவனித்தபடினால் சரியாய் முடிந்தது. ஆனால் தன் மகனை குறித்து மரியாள் அழவில்லை, கண்ணீர் கலங்கவில்லை. காரணம் என்ன? தேவனுடைய குமாரர் எதற்காகவே இவர் என் மடியிலே பிறந்தார் என்று சொல்லி மரியாள் இருதயத்தை கல்லாக்கி கொண்டு இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாத்தையும் கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ண வேண்டும்? கவனிக்க வேண்டும். அவருடைய சத்தியத்தை கவனிக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளை கவனிக்க வேண்டும், அவருடைய கற்பனைகளை கவனிக்க வேண்டும், அவருடைய கட்டளைகளை கவனிக்க வேண்டும், அவருடைய நியமங்களை, அவருடைய விதிகளை நாம் கவனிக்கும் போதுதான், ரோட்ல கவனிக்காத போகும்போதுதான் குளத்துல அல்லது பழத்துல விழுந்து விடுகிறார்கள். நம்ம டிவியில பாக்குறோம், மேலே பார்த்துட்டு போறான் ஒரு பையன், ராமான்னு அந்த ரோட்ல ஒரு பள்ளம் இருக்குது, காலை வச்சு விழுந்து செத்து போயிட்டான். ஒரு பையன் செல்ல பார்த்துட்டே போறான், குழியில ஓடுறான். அவன் கவனம் எங்க இருக்குது? செல்லு மேல இருக்குது, ரோட்டு மேல இல்ல. அப்ப கர்த்தருடைய வார்த்தை மீது நமக்கு இருந்தா தான் நம்ம காக்கப்படுவோம். செல்ல பார்த்துட்டே போறான், போட்டுட்டே போனான், கமான்னு ஒரு குழியில விழுந்து அவனை ஏஞ்சி வரான். அல்லேலூயா. ஒருவேளை நீ ரோட்டை கவனித்து போனா கவனிக்காத வருகிறவர்களுக்கு நீ ஆசீர்வாதமா இருப்ப. ஒருவேளை அவங்களுக்கு ஆபத்து வரும்போது அவர்களை காப்பாற்றுவதற்கு ஒரு இருதயம் ஏற்றதா இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்ற, கவனி, நீ காக்கப்படுவ, மற்றவர்களையும் காப்பாற்றுவ. நீ கவனம் இல்லாம இருந்தா நீ விழுவ, அவனும் விழுவான் என்றுதான் வேத வசனம் சொல்லுகிறது. அப்ப இந்த 28வது வசனம் எப்படி சொல்லுது? மறுபடியும் வாசிங்க. நீ உன் தேவனுடைய கர்த்தர் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வதினால் நீயும் உனக்கு பின்னும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படிக்கு நான் உனக்கு கற்பிக்கிறேன். இந்த எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்து மகளே, மகனே. வானத்தின் பூமி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவேன். எப்பொழுது நீ கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்பாயானால், கர்த்தருடைய சத்தியத்தை கவனிப்பாயானால், கர்த்தருடைய உடன்படிக்கையை நீ கவனிப்பாயானால் நீ ஆசீர்வாதமா இருப்பாய். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று பெயரை பெருமைப்படுத்துவான். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மூன்றாவது வார்த்தை உபாகமம் 15:5-10 வரையும் வேதவசனம் சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரம் பணி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். இதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். மேன்மேலும் நம்ம சொல்லுவேன், பணம் இருக்கிற பக்கம் தான் பணம் சேரும், பள்ளம் எங்க இருக்குதோ அங்கதான் தண்ணி நீங்க சொல்லுவாங்க. அது உண்மை. 100% எங்க ஜெபம் இருக்கிறதோ, எங்க விண்ணப்பம் இருக்கிறதோ, எங்க கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிறதோ, எங்க கர்த்தரை பரிசுத்த ஆகாரத்துடனே தொழுது கொள்கிறார்களோ அங்க மேலும் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். வேதவசனம் உனக்கு போய் சொல்ல, மேலும் தேவனை கர்த்தர் என்ன பண்றாரா? நம்மை என்ன பண்றார்? ஆசீர்வதி. மேன்மேலும் ஆசீர்வதிக்கிறார். மேல மேல அமுக்கி குலுக்கி சரிந்து அப்படி கொட்டிக்கிட்டே இருப்பாராம். மேல். அல்லேலூயா. ஒருவேளை ஆசீர்வாதம் நமக்கு இல்லை, வாழ்நாள் முழுதும் தரித்திரமா இருக்கிறோம்னா பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்கிறோம் என்ற அர்த்தம். ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுது. வாழ்நாள் முழுதும் தரித்திரம் ரட்சிக்கப்பட்ட கொஞ்ச காலம், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அல்லது 1 வருஷத்தில் தேவன் உன்னை மாற்ற வல்லவராக இருக்கிறார். உன் விசுவாசத்தை ரட்சிக்கும் என்றுதான் பைபிள் சொல்லுது. உன் நம்பிக்கை உன்னை பெரியவனாக்கும். தாவீது சொல்றார் பாருங்க, சங்கீதம் 18:35 ஒரு வசனம் இருக்கு பாருங்க. 35 ஒரு வசனம் இருக்கு.
அப்படிங்கிற ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தி, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறதுனால பாத்தீங்களா அவருடைய காருண்யம், கர்த்தருடைய காருண்யம், அவனுடைய உடன்படிக்கை காருண்யம் உன்னை என்ன பண்ணுது, பெரியவனாய் மாற்றிக்கிட்டே இருக்கும். நம்மிடத்திலே பெருமைகளை எடுத்து போட வேண்டும். நம்மிடத்தில் சின்ன சின்ன காரியம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு எனக்கு கொண்டு வருது தடையை. சின்ன சின்ன காரியம், அல்லேலூயா, சின்ன சின்ன காரியம் நம்ம வாழ்க்கைக்கு, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு, நம்முடைய மேன்மைக்கு தடையை கொண்டு வரும். சோதனையை சகிக்கிற மனுஷன் யாரா? சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். எத்தனை காலம் தான் சோதனை ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எசேக்கியாவுக்கு ஆண்டவர் உத்தரவு கொடுக்கிறாரு. இதை நீங்க கவனமா கேட்கணும். எசேக்கியாவுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? உத்தரவு கொடுக்கிறார். உன் வீட்டு காரியத்தை என்ன பண்ண, ஒழுங்கு பண்ண. அப்படி என்ன அர்த்தம்? நீ சாக போறன்னு அர்த்தம். சொல்றாரு. ஏசியா வராரு, அவரு எசேக்கியா உள்ள அரமனையில உட்கார்ந்துருக்கிறாரு. ஏசியா திருப்பதி உள்ள போறாரு. எசேக்கியாவே இருக்கிறாரு. அடியே இருக்கிறேன் சொல்லுங்க, வந்து உரைக்கலாம். உன் வீட்டு காரியத்தை ஒழுங்கு செய்யி, கர்த்தர் உனக்கு நீ மறிக்க போகிறாய் என்று சொல்லிட்டு திரும்புற. உடனே அவன் அதை கண்டு பதறி போகல, நடுங்கி போகல. உடனே சுவர் பக்கமாய் திரும்பி கர்த்தருடைய முகத்தை அவன் தரிசித்தான். என்று நம்புறீங்க? கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வெட்கப்படுறான், அவனுக்கு வெட்கம். நம்ம வெட்கப்பட்டாதான் ஆசிரியப்படுவோம். பெருமையை தூக்கி கடல்ல போடுங்க, எச்சைகளை தூக்கி கடல்ல போடுங்க. ஏசி அந்த சொல்லி திரும்புறான். உடனே சுவர் பக்கம் திரும்பி, கர்த்தாவே, தேவனே, ஆண்டவரே, நான் உமக்கு உறுதியான காரியம் ஒன்று செய்யவில்லை, ஒரு பணிகளை கரெக்டா செய்து கொண்டிருக்கிறேன், ஏன் எனக்கு இப்படியாப்பட்ட சூழ்நிலை என்று சுவர் பக்கமாய் திரும்பி ஜெபம் பண்றான். அந்த ஜெபமானது எசேக்கியாவுடைய அரண்மனையிலிருந்து முத்தத்துக்கு வரும் முன்பாக செய்தி காரியம் மாறுதல் பட்டது. உடனே இயேசு பேசுறார், கர்த்தர் பேசுறார் ஏசியா கிட்ட, என் மகன் கரெக்டா இருக்கிறான், என்னை நோக்கி கூப்பிட்டான், அவன் கூட நான் கேட்டேன். ஏசியாவை நீ திரும்ப போய் அவனுக்கு தீர்க்க தரிசனம் வர 15 வயசு அவனுக்கு கூப்பிட்டார். கர்த்தரை மகிமைப்படுத்து. உடனே சபை கேட்கப்படுது. உடனே எசேக்கியா சுவர் பக்கம் திரும்பி ஜெபிக்கிறான். நீ அப்படி ஜெபித்தா உடனே பதில் வரும். நம்ம கதையை பேசிட்டு இருக்கிறோம், பெருமையான கதையை பேசிட்டு இருக்கிறோம். நம்ம உள்ள கருப்பா இருக்குங்க. நம்ம போடுற சட்டையோ பேண்டோ கருப்பா இருந்தானா, வெள்ளையா இருந்தானா, இல்ல சிவப்பா இருந்தானா, உள்ள கருப்பா இருக்குது. உள்ளத்து உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? மாற்றுவோம். சட்டையை மாத்தாத, உன் சரீர இருதயத்தை மாத்து. வேத வசனம் தெளிவா சொல்லுது. வசனம் யோவேல் வசனம் 2ஆம் அதிகாரம் 13 சொல்லுது பாருங்க. வாசிக்கிறேன். யோவேல் புத்தகம் நீங்கள் உங்கள் வஸ்திரத்தை நீ மாத்தாத, கிழிக்காத. நீ எது வேணாலும் போட்டுக்கியா. நான் சொல்லுவேன், பெண்களே நீங்க நல்லா போட்டுக்குங்க, நல்லா பொங்கல் போட்டுக்குங்க. கம்யூனிட்டி பேர் இருக்காதீங்க. புருஷனை வாரி கூட்டா போது இருக்காது. ஊழியக்காரங்க இருக்கலாம், அது தப்பு இல்ல. நல்லா துணிக்கு போட்டுக்க, ஒரு செயின் போட்டுக்க, தப்பு இல்ல. குளிச்சு போடாத. அப்புறம் காலில் ஒரு வளைய மாட்டாது, அதெல்லாம் முக்கிறதுக்குரியது. கையில நெல்லாம் இதுல அடி போட்டு வளைய போட்டுக்க, பரவாயில்ல. ராணிய போகுது, ஆனா உன் இறுதி எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு ஏற்றதா இருக்கணும். நீ எதை வேணாலும் போட்டுக்கலாம். கருப்பு போட்டுக்க, கருப்பு போட்டுக்க. கோட்டெல்லாம் கருப்பு தான் போட்டுக்கிறாங்க, பிரசங்கம் பண்றாங்க. கருப்பா இருந்தாலும் நீ எப்படி இருக்கிற? பைபிள் சொல்லுது, நீ கருப்பா இருந்தாலும் எனக்கு ஏற்றவளா இருக்கிற, எனக்கு ஏற்ற மனவாட்டியா இருக்கிற, எனக்கு அழகுள்ளவளா இருக்கிறது கர்த்தர் சொல்றாரு. கருப்பு முக்கியம் இல்ல, விசுவாசம் தான் முக்கியம். வேதம் சொல்லுது, நான் சொல்ல. என்ன சொல்லுது? உங்கள்
வாசிங்க. உங்கள் வஸ்திரத்தை அல்ல, உங்க இருதயத்தை கிழின்ற. இதுல கருப்பு இருக்குது, மாசு இருக்குது, அழுக்கு இருக்குது, பெருமை இருக்குது, உதாசனம் இருக்குது, பொய் இருக்குது, பித்தலாட்டம் இருக்குது, பேதாளித்தனம் இருக்குது. உன் வஸ்திரத்தை கிழிச்சு என்ன வேற வஸ்திரம் வாங்கிடலாம். ஆனா உன் இருதயத்தை கிழிச்சுன்னா வேற எதுவும் வாங்க முடியாது. ஏதோ நாள் போட்டுக்க, நல்ல அழகான சட்டையை கருப்பு சட்டையை போட்டு சுட்டு மாட்டிட்டு சர்ச்சைக்கு வா. அழகான சட்டையை போடு, அழகான பேண்டை போடு, கருப்பு சட்டையை போடு, கருப்பு சட்டையை போடு, வெள்ளை சட்டையை போடு, எந்த சட்டையாலும் போடு. ஆனா அவன் இருதயம் கத்தலுக்கு ஏற்றதா இருக்கணும். வெள்ளை அடிச்ச வெள்ளை ஆண்டு சொன்னார், எல்லாரும் வெள்ளையா நிக்கிறாங்க, நீங்களும் வெள்ளையா இருக்கிறீங்க, உங்க இருதயம் எப்படி இருக்குது? நாற்று அடிக்கிறதுக்கு அர்த்தம் சொன்னாரு. வெள்ளை அடிச்ச கல்லறை போல இருக்கிறீங்க. சுடுகாட்டுல அப்படிதான் கல்லறை மேல வெள்ளை அடிச்சிருப்பாங்க, உள்ள தோந்து பார்த்தா என்ன இருக்கும்? சரீரம் நாரும். ஆனா நீ கருப்பு சட்டை போடு, வெள்ளை சட்டை போடு, எந்த சட்டை வேணாலும் போட்டுக்கோ, கத்தரை மகிமைப்படுத்து, அது தப்பு கிடையாது. எந்த சட்டை வேணாலும் போட்டு சட்டிக்கலாம். அல்லேலூயா. ஆனா உன் இருதயம் மட்டும் ஆண்டவருக்கு ஏற்றதா இருக்கணும். அழகு சட்டையில இல்ல, இருதயத்தில் இருக்க அழகு. நான் ஒன்னதான் பாக்குறேன், கத்தரை என்ன பாக்குறாரு? இருதயத்தின் அழகை பாக்குறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கத்தர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார் பாருங்களேன். வசனம் அடுத்த வசனம் ஒண்ணு சொல்லுது பாருங்களேன். மேன்மேல் கத்தர் ஆசீர்வாதம் சொன்னீங்களே, 6வது வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன். 6 தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். வேற வசனம் சொல்லுது. இந்த வசனம் கொஞ்சமாக நம்ம ஆட்களை கிரியை செய்யாதா? ஒரு எல்லாத்தினையும் கிரியை செய்யாது, முழுமையாக கூட கிரியை செய்வானா? நம்ம கிறிஸ்தவனா மாற்றம்ல, அதுக்காவது கிரியை செய்வானா? இல்லையா? உண்மைதானே இல்லையா? தலை ஆட்டுறீங்க, கண்ணு மூடிட்டு இருக்குது, பண்ணிட்டு இருக்கிறீங்க, நல்லதுதான். 7வது வசனம் சொல்லுது பாருங்க. 7வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் எந்த வாசலிலும் உன் சகோதரில் எளியவன் ஒருவன் இருந்தால், எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் இருந்தாங்க. இதான் உண்மையா? உன் இருதயத்தில் உண்மையை பேசு, உண்மையா இது. அதை பத்தி தப்பு இல்லைங்க. நீ கருப்பு சட்டை தான் போடு, சிவப்பு சட்டை தான் போடுங்க, அதை ஆண்டவர் பார்ப்பதில்லை. உன் இருதயத்தை பார்க்கிறா, உன் உண்மையை பார்க்கிறா, உன் உறுதியை பார்க்கிறா, உன் நம்பிக்கையை பார்க்கிறா, உன் விசுவாசத்தை பார்க்கிறா, உன் அழகை பார்க்கிறா, ஆவிக்குரிய அழகை பார்க்கிறா. ஹல்லேலூயா. ஆண்டவர் வஸ்திரத்தை பார்க்கிற ஆண்டவர் கிடையாது, நம்ம ஆண்டவர். நம்ம ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவன், உள்ளான மனுஷனை கவனிக்கிறவன். ஆண்டவர் உருவத்தை பார்க்க மாட்டார், இருதயத்தை பார்க்கிற ஆண்டவன். ஆண்டவர் பணத்தை பார்ப்பதில்லை, விசுவாசத்தை பார்ப்பவர். ஹல்லேலூயா. 9 விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷம், இது விடுதலையாகிய 7வது 10 வாசிங்க. 10 அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு தாராளமாய் கொடு. அவனுக்கு கொடுக்கும்போது அவனுக்கு கொடுக்கும் பொழுது விசாரப்படாதா இருப்பதாக. அவன் கொடுக்கும்போது உயிர் என்ன பண்ணக்கூடாது? விசாரப்படக்கூடாது. ஐயோ இவ்வளவு கொடுக்கிறனே, ஏழைக்கு கொடுக்கிறனே, கொடுத்தது உனக்கு துட்டு, கொடுத்த போது நீ முடிவு பண்ணது நீதான், உன் பணத்தை நீதான் முடிவு பண்ற, கொடுங்க. ஆனா கொடுக்கும்போது மட்டும் ஏன் உன் இருதயம் விசாரப்படுது? ஐயோ அது உனக்கும் ஆசீர்வாதம் இல்லை, அந்த ஏழைக்கும் ஆசீர்வாதம் இல்லை. அப்படிதான் வேதத்துல சொல்லப்படுது. ஒரு இடத்துல விற்கிறாங்க புருஷன் மனைவியும். ஆண்டவர் கொடுத்துடலாம், இடம் வேணாம், தோட்டம் வேணாம் சொல்லி விற்கிறாங்க. ஆனா பணத்தை பார்த்தோன்னா அவங்களுக்கு என்னாச்சு? பணம் மாறிடுச்சு. பணத்தை பார்த்தோன்னே மனம் மாறிடுச்சு. ஏன்னா அவங்க தான் கொடுக்க போறாங்க, அவங்க தான் விற்கிறாங்க, அவங்க தான் முடிவு பண்றாங்க. ஆண்டவருடைய சொத்தை கொடுத்து கேட்கல,
உன் பணத்தை கூட கேட்கல. சாத்தான் விதைக்கிறான் இருதயத்தை. ஆண்டவர் நமக்கும் விரோதத்தை உண்டு பண்றது சாத்தான். அது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. நல்லவங்க ஆண்டவருக்கும் நமக்கும் விரோதத்தை உண்டு பண்ணி நமக்கு பழிய செலுத்துகிறோம் தான் சாத்தான். அப்ப கொடுக்கிறாங்க சப்ரா அன்னைக்கு என்ன பண்றாங்க, தன் நிலத்தை விட்டு அது ஒரு பங்கு என்ன பண்றாங்க, ஒழிச்சு வைக்கிறாங்க. அவர் சொன்னாரா ஒரு நிலத்தை விட்டு எனக்கு முடி சொன்னாரா, கத்த சொன்னாரா? முடிவு நம்மளாம் பண்றோம். போயிட ஆண்டவருக்கு கொடுத்துட்டோம், ஆராதிக்க கொடுத்தாச்சு. இது ஆண்டவருக்குரியது. அப்புறம் அவனுக்கு கொடுக்கிறதுல ஒழித்து வைக்கிறது. ஏன் ஒழித்து வைக்கிறது? கொடுக்காத. அவனுக்கு கேட்கல, இந்த வீட்டை கேட்கல, ஜபாலயம் அவர் கேட்கல. இது ஆண்டவருக்கு கொடுத்த ஜபாலயம். இது உட்கார்ந்து ஆசிரிக்கப்பட போகிறோம், உயர்த்தப்பட போகிறோம். இது தேவனுடைய ஆலயம். இதுல பலாயிரம் வருமானம் வேண்டாம். அது குப்பை. கத்திரிதான் உண்மை. அவர்தான் ஆசீர்வதிக்கிறார். அவர்தான் நிலத்தை வைக்க, நீதான் வைக்கிற, நீதான் கொடுக்கிற. அதனையே பாதியை ஒழிச்சு வைக்கிற. ஆனா ஒழித்து வச்ச அந்த பணத்தால் உன்னால வாழ முடியுதுதா? இல்லையே. சப்ரா அனினியா ரெண்டு பேரும் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாங்க? விரோதமா என்ன பண்றாங்க? பாவம் பண்றாங்க. வார்த்தை வாசிங்க, வாசிங்க. அனினியாங்கிற பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்தால் சப்ரியா, அது மனிதனாகிய சப்ரியாவும் இருந்தால் என்னங்க, அவர்கள் தங்களுடைய காணியாட்சிகளை வித்தார்கள். மனைவி அறிய புருஷன் அறிய வித்த 1 கோடி ரூபாயில 50 லட்சம் ரூபாயை ஒழித்து வச்சுட்டாங்க. ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்துல வச்சாங்க. பேரு பரிசுத்த ஆவியில நிரம்பி அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை நீ வஞ்சித்து வைத்து விட்டாய். பரிசுத்த ஆவியிடத்தில் நீ பொய் சொல்லுகிறது என்ன? சாத்தான் இருதயத்தை ஏவினது என்ன? அதை விற்க முன்னே அது ஓர் சொத்து தானே. அதை வித்த பின்னும் அது ஓர் சொத்து தானே. அது நீ கத்தருக்கு பொருத்தனை பண்ணிட்ட, அதனால கொடுக்கிற. ஒரு ஆண்டவர் கேட்டாரா? ஆனா பிசாசு, நீ ஒதுக்கி வைத்த பணத்தை உன்னால செலவு பண்ண முடியல, உன் உயிரை பிசாசு வாங்கிட்டான். கத்தர் உயிரை வாங்க மாட்டார். கணக்கு தடி கத்தர் வாங்க. அது வித்த பின்னும் விற்காத பின்னும் அது உடனே சொத்து ஓப்பனா. அது கத்தருடையது அல்ல. நீ கத்தருக்கு பொருத்தனை பண்ணினாய், நீ தான் அதை கொடுக்க போகிறாய். ஆனா அதுல ஏன் ஒரு பங்கை ஒழித்து வைக்கிறார்? அது பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியாதா? ஒருவேளை பேருக்கு தெரியாத இருக்கலாம். வானத்தையும் போய் படைத்த கத்தருக்கு தெரியுமா தெரியாதா? இவ்வாறு பாயை வேறும் சொல்கிறது. ஆனா அந்த ஒழித்து வைத்த பணத்தோட செலவு பண்ண முடியலையே. கணவன் மனைவியும் மறித்து விட்டார்கள். பரிசுத்த ஆவியானவர் விரோதமாய் நாம் போய் சொல்லும் பொழுது சில நேரத்துல நிலைமை இப்படி மாறிடும். மனுஷனுக்கு முன்பாக நாம் போய் சொல்லலாம். அதான் நான் சொன்ன உங்கள்ட்ட பிரசங்கம் பண்ணேன். போய் என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. தலை போற காரியம் என்ன சொல்லாதீங்க. யோசிப்பை போல அவன் போய் சொல்லாம இருந்ததுனாலதான் அந்நிய தேசத்துல யோசிப்பு அதிகாரியா ஆண்டவர் மாற்றினார். பொய் சொல்ல வேண்டாம். பொய் வந்து பிசாசுக்குரியது. நம்ம இருதயத்தை கரப்படுத்தி நமக்கு நஷ்டத்தை பண்ணி நோய்வாய் உண்டு பண்ணி நமக்கு செலவை இழுத்து நம்ம சத்தியில சிரிக்க விட்டுருவான் பிசாசு. ஆனா கர்த்தர் அப்படி இல்லை. உண்மை ஒரு நாளும் பொய்க்காது, ஒரு நாள் பின்வாங்காது, ஒரு நாள் நஷ்டம் வராது, ஒரு நாள் தொழில் வராது, ஒரு நாள் பஞ்சம் வராது, ஒரு நாள் என்ன ஆகாது, பின்வாங்க மாட்டோம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். உண்மை உண்மைதான், பொய் பொய் தான். அப்ப பாருங்க, 2 பேரும் புருஷன் மனைவி இல்லை, செத்து போயிட்டாங்க. ஒழித்து வைத்த பணத்தை யாரு அதை செலவு பண்ணி முடியாது. கர்த்தர் அதை கவனிக்கவில்லை என்பதுதான் ஒரு முக்கிய காரியம் என்பது வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அடுத்தது ஒரு வசனத்தை சொல்லி நாம் முடிக்கலாம். சங்கீதம் 65 சொல்லுது. 3வது சங்கீதம் 65:9 வாசிங்க. வேதம் என்ன சொல்லுது பாருங்க. தேவனி பூமியை விசாரித்து அதை நீர் பார்த்துக்கிறீர், செழிப்பாக்குகிறீர். ஓ, நம்மளை திருப்புற
நம்ம ஒழுங்குறாரு, நம்ம ஒழுங்கு பண்ற நம்ம வாழ்க்கையில தானியத்தையும் திராட்சரசத்தை கொடுத்து நம்ம என்ன பண்ற கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிற அதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும் அவருக்கு. இந்த 9வது வசனம் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்களேன். தேவனி பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாத்துகிறேன், தண்ணீர் நிறைந்த தேவ நதினா அதை மிகவும் செழிப்பாக்குகிறேன். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்க திருத்துறார். அவங்கள இதான் பிரசங்கம், இதான் அவங்களை திருத்துறது. இந்த பிரசங்கத்துல நீங்க திருந்தி ஆண்டவருக்கு உண்மையாய் போய் சொல்லாத உண்மையாய் உறுதியில் இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்வாரு. அவர்களுக்கு தானியத்தை என்ன பண்றாரா விளைவிக்கிறார். ஒன்று ஒன்று குறைப்படாது. 34 சொல்லுதுல ஒன்று உனக்கு குறைப்படாது, ஒன்று ஒன்று குறைப்படும். எதுக்கும் உலகத்துல குறைப்படும், ஆனா ஒரு குடும்பத்துல உனக்கு ஒன்றும் குறைப்படாது. கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ரெட்டிப்பான நன்மை உனக்கு செய்ய வல்லவரா இருக்கிறார். அதுதான் உபாகம் 18:13 சொல்றார். 18:13 சொல்றார் பாருங்களேன். உபாகமம் 18:13 வாசியம். 18:13 உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? உத்தமனாய் இருக்க. மனுஷன் முன்பாக நீ உத்தமனாய் இல்லாதப்போ அவனுக்கு நீ நம்மள இருக்க முடியும். அவ்வளவுதான் மனுஷன் வாழ்க்கை முடிஞ்சது. ஆனா கர்த்தருக்கு முன்பாக மனுஷன் முன்பாக அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஆனா தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? உத்தமனாயிரு, கர்த்தருக்கு முன்பாக இரு. யாரையும் நம்ம அசைக்க முடியாது, அசைக்கப்படுவதில்லை. வேதவசனம் அதான் சொல்லுது. என்ன சொல்லுது? 13 என்ன சொல்லுது? உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். எப்படி இருக்கணும்? உத்தமனாய் இருக்க கடவாய். அதே உபாகமம் 26:19 அப்படி உத்தமனாய் இருந்தா ஆண்டவருக்கு என்ன செய்வாராம்? 26:19 தெளிவா சொல்லுது. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளையும் ஜனத்தையும் காட்டிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று நீ சொன்னபடியே உன் தேவனாய் கர்த்தரிடத்தில். பார்த்தீங்களா இந்த வேத வசனம் எவ்வளவு அழகா சொல்லுதுங்க. ஏங்க நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளையும் பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். எப்பொழுது நீ கர்த்தருக்கு உத்தமனா இருக்க கடவாய், அப்பொழுதுதான் நீ சிறந்திருப்ப. ஆண்டவருக்கு உண்மையா அந்த வாலிப பிள்ளைங்க படிப்புல எப்படி இருப்பீங்க? ஆண்டவருக்கு உண்மையா நீங்க கர்த்தருடைய கட்டளைகளை கற்பனைகளை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா உங்க படிப்புல நீங்க எப்படி இருப்பீங்க? சிறந்து இருப்பீங்க. வேதத்தை படிக்கிறதுல, துதிக்கிறதுல, தோத்திரம் பண்ணுவதில்ல நீங்க எல்லாம் சிறந்து இருக்க முடியாது. படிப்புல நீங்க சிறந்து இருக்கணுமா? வாழ்க்கையில சிறந்து இருக்கணுமா? வாழ்க்கையில கொடுக்கிறவனா இருக்கணுமா? மலைமையில இருக்கணுமா? உலகத்தை சுத்தி பார்க்கணுமா? உலகத்துல ஐஸ்வர்யனா இருக்கணுமா? நீ 1000 பேருக்கு வேலை கொடுக்கணுமா? முதல்ல என்ன பண்ண? நீ உத்தமனாய் இருக்க கடவாய். உன்னை ஆண்டவர் உத்தமனாய் மாற்றிடுவார். நீ ஆண்டவருக்கு உத்தமனாய் இருந்தா போதும், உன்னை செழிப்புள்ளவனாய் மாற்றுவார். கொஞ்சத்துல உண்மையோட அநேகத்துல அதிகாரியாய் மாற்ற வல்லவரா இருக்கிறார். கொஞ்சம் உண்மையில நம்ம உண்மையா கொஞ்சம் கடைபிடிக்கணும். உண்மையா இருந்தோம்னா அநேகத்துல கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாரா? அதிகாரியாய் மாற்றிடுவார். கமாண்டிங் பண்ணுகிற மனுஷன் அவனை மாற்றிடுவார். நீ கமாண்டிங் பண்ணி உட்கார்ந்து வேண்டியதான். உண்மைதான் உதவியை கொண்டு வரும், உண்மைதான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், உண்மைதான் சுகத்தை கொண்டு வரும், உண்மைதான் ஆரோக்கியம். நீ உண்மையாரு ஆரோக்கியமா இருப்ப, சுகமா இருப்ப. உண்மை நம்ம சரீரத்துக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும், சுகத்தை கொண்டு வரும், மகிமை கொண்டு வரும், சந்தோஷத்தை கொண்டு வரும், சமாதானத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறத நம்மளால பார்க்க முடியுது. அதனால சங்கீதம் 104:1 அங்க தாவீது இப்படி சொல்றார். சங்கீதம் 104:1 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே
பாத்தீங்களா? என் தேவனாய் கர்த்தர் மிகவும் எப்படி இருக்கிறீர்? பெரியவரா இருக்கிறீர். மகிமை மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மகிமை பெற்றுங்க. ஒரு மகிமை வேணுமா? மகத்துவம் வேணுமா? ஆசீர்வாதம் வேணுமா? எல்லாம் அவர்கிட்ட இருக்குது. அவரே சொல்றி, அவரே சொல்லும். அவருக்கு கொடுப்பாரு. உன்னை தோத்திரம் பண்ணி கர்த்தர் நாமத்தை மகப்படுத்து. நீ ஆசீர்வாதமா இருப்பாய். வானத்தில் போய் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து ஆசீர்வதிக்க பெருமைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாம் நம்ம கையில கொடுத்திருக்கிற ஆண்டவரே. ஆசீர்வாதம் இல்ல, ஆசீர்வாதம் இல்லைன்னா நம்ம ஒன்றும் இல்லை. நம்ம ஜெபிக்கிறது இல்லை, நம்ம தோற்றம் பண்ணுவதில்லை, விழித்து ஜெபிப்பதில்லை, கர்த்தருடைய முகத்தை பார்ப்பதில்லை, வேத வசனத்தை விசுவாசிப்பதில்லை. எப்படி ஆசீர்வாதம் வரும்? உழைத்து உழைத்து பக்கலான பையிலே பெற்றுக் கொண்டிருக்கிறோமே தவிர வாழ்க்கையில நொந்து நூலாகி கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? நாம் ஜெபிப்பதில்லை என்பது. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? சங்கீதம் 115 என்ன சொல்றாரு? 115 என்ன சொல்றாரு? வானத்தையும் பூமியும் உண்டால் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆதியாகமம் 12:2 என்ன சொல்றாரு? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமை பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். எபிரேயர் 6:14 என்ன சொல்றாரு? பிராமிஸ் பண்ற, நிச்சயமாகவே நீ அடங்கிரு, உத்தமனாரு, பரிசுத்த அலங்கத்துடனே ஓய்வு நாளை கடைபிடி, அவருடைய கட்டளைகள் கற்பனைகள் அவருடைய விதிகள் எல்லாத்தையும் மீறாத, உன் வஸ்திரத்தால ஒரு இருதயத்தை என்ன பண்ணு? திரித்து என்ன பண்ணு? அந்த வசனம் என்ன சொல்லுது? 2:13 வாசிக்க சீக்கிரம். யோவேல் புத்தகம் என்ன சொல்லுது? அதை மட்டும் நீங்க வாசிங்க, பாதிதான் வாசிங்க. நீங்கள் உங்கள் வஸ்திரத்தை மாற்றவனா கிழிக்கவனா ஒண்ணு பண்ண வேண்டாம். உன் இதயத்தை கிழித்து தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்பியா. அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். நீ கருப்பு சட்டை போட்டு சாத்திக்குவா, கருப்பு சட்டை போட்டு சாத்திக்குவா, இல்ல புது சட்டை போட்டு சாத்திக்குவா, பட்டு புடவை கட்டிக்குவா, மினுக்கு மினுக்குன்னு கட்டிக்குவா. ஆனா அவன் பார்வை வஸ்திரத்தில் இருக்கக்கூடாது, கர்த்தர் மீது இருக்கணும். ஆண்டவர் வஸ்திரத்தை பார்க்கிறவர் அல்ல, ஆண்டவர் இருதய பார்க்கிறவரா இருக்கிறார். அதெல்லாம் மூட நம்பிக்கை. அல்லேலூயா. ஆடையை மாத்துன ஆண்டவர் என்ன சொன்னாரு? எதுக்கு சொன்னாரு ஆடையை மாத்துது? அழுக்கான ஆடை, உலகத்துக்குரிய ஆடை, அதான் ஆடையை மாத்துனார். ஆனா எல்லாருக்கும் சொல்லல, ஒரு ஆளுக்கு மட்டும் சொன்னார். அது அழுக்கான ஆடை, அதை மாத்து. அது ஒரு தகுதிக்கு இல்லாத ஆடை, அதை மாத்துப்பா சொன்னார். அல்லேலூயா. அது யாருக்கு சொன்னார்? எனக்கு அன்பானவனே, கர்த்தர் யார் என்பதை முதல்ல புரிஞ்சிக்க. இயேசு யார் என்பதை புரிஞ்சிக்க. கலாச்சாரத்தில் ஒருவர் அல்ல, அவர் தனி மனிதன். அவர் வழி வேறு, அவர் சத்தியம் வேறு. சுடுகாட்டு கடவுளோடு நம்ம ஆண்டவரை சேர்க்காத. அவருடைய வழி, அவருடைய எண்ணம், அவருடைய இலக்கம், அவருடைய இலக்கம் உள்ளது. பாவி மீது சினம் கொள்கிறது. பாவத்தில் இருக்கிற ஆள் பாவி என்ன பண்றாரு? ஒரு நாள் ஒரு மனிதனை அவர் புறமே தள்ளுவதில்லை. ஐஸ்வர்யம் கூட அவர் நேசிக்கிறார், சகோதரியை கூட அவர் நேசித்தார். பாத்தீங்களா? உண்மையான ஒரு ஆளு சகி அவனை நேசிக்கிறார். நமக்கு நேசிக்கிற அந்த தன்மை தான் இருக்கிறத அவரை வெறுக்க கூடாது யாரையுமே என்பதை நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டாம். அப்பதான் அந்த பூமியில ஆண்டவர் நம்ம மூலியமா அற்புதங்களை செய்ய முடியும். அப்போ நீ வானத்தையும் பூமியும் படைத்த தேவனாலே நீங்கள் நம்மளாம் யாரு? கரங்கத்தை கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நம்மளாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதனால நீங்க உண்டிய மாத்திரக்கூடாது. 31ஆம் தேதி உண்டியில கொண்டு வந்துடுறோம். பிரசங்கத்தோடு சேர்த்து சொன்னாலும் கொண்டு வருவீங்க. அல்லேலூயா.
நீங்க சாதாரண இடம் போடாதீங்க. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நம்ம உயர்த்தப்பட்டவர்கள். நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உன்னை நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றேன். அதனாலதான் தாவீது சொல்றேன், ஆத்துமாவே நீ உலகத்தை பார்க்காத, மனுஷனை பார்க்காத, உலகத்துடைய பணக்காரனை பார்க்காத, நீ யாரை பாரு, நீ சவுலை பார்க்காத, ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பாரு. நீ நம்புகிறது, நினைக்கிறது, கேட்கிறது, வேண்டுகிறது, ஜெபிக்கிறது யாரால வரும்? கர்த்தரால வரும். மனுஷரால வராதுங்க பூமியில. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்புகிறவர் என்ன பண்ணுவாங்களாம்? ஒரு பெருசையா தான் சொன்னார், நான் ஒரு வீட்டுக்கு தொடர்ந்து போவேன், மாசம் போவேன், எனக்கு நல்ல காணிக்க தசமா கொடுப்பாங்க. ஒரு நாள் குடும்பத்துக்கு ஒரு தேவை வந்தது, அந்த நாளும் வந்தது, அந்த குடும்பத்தை சந்திக்க போகணும், அந்த நாள் வந்தது, அந்த தேவையும் வந்தது. அந்த வீட்டுக்கு நான் போனேன், அந்த வீடு என்ன பூட்டி இருந்தது. அந்த அவங்க நம்பி இந்த தேவையை நான் இந்த பங்கனை வச்சுட்டேன். அவங்க கொடுக்கிற அந்த காணிக்கை தான் இந்த பங்கன் சரியா இருக்கும். அவங்க வீட்டை பூட்டிட்டு ஊருக்கு போயிட்டாங்க. பங்கனை நடத்த முடியல, பங்கன் கேன்சல் பண்ணிட்டேன். அன்னைக்கு முடிவு பண்ணினேன், வானத்தின் பூமி உண்டாக்குன கர்த்தரிடத்தையே நான் நோக்கணும். அன்னைக்கு முடிவு பண்ணினேன். அவரு மீன பக்கத்தில் இருக்கிற அன்னைக்கு 1000 பேர் உட்கார்ந்து ஆராதிக்கிற அவரு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி இருக்கிறார். அவர் பிரசங்கம் பண்ணார். மீன பக்கத்தில் இருக்கிறார் ராஜேஜான் ஒரு பெரிய பாஸ்டர் கூட தான் வச்சிருந்தார். இன்னைக்கு பெரிய சபை 1000 பேர் உட்கார்ந்து ஆராதிக்கிற அளவுக்கு மீன பக்கத்தில் இருக்கிறார். மீனப்பக்கம் பக்கத்தில் இருக்கிறார். அப்பப்போ நான் அந்த சபைக்கு அப்பெல்லாம் போவேன். மெட்ராஸ் எல்லா சபைக்கும் அப்போ நான் வாலிபனா இருக்கும்போது நான் போகிறது உண்டு. அன்னிலிருந்து அவர் வீட்டு வாசலை பார்க்கல, வானத்தின் கதவை பார்த்தார். அன்னிலிருந்து அவர் ஆசிரியப்பட்டார், உயர்த்தப்பட்டார். அவருக்கு 4 பெண் குழந்தைங்க, 5 பெண் குழந்தைங்க, ஒரு பெண் குழந்தை இறந்துட்டேன். ஒவ்வொரு பிள்ளைங்களா கல்யாணம் ஆச்சு. பெரிய சபை கட்டி பெரிய மனுஷனா இருக்கிறார். அன்னைக்கு அவர் சொன்னார், நான் அன்னைக்கு அந்த பூட்டை நான் மறந்துட்டேன். அன்னையிலிருந்து வானத்தின் கதவை பொக்கிஷத்தை நான் பார்க்க நோக்கினேன். எல்லாரும் தேவனிடத்தில் வந்தார்கள். நான் அன்னையிலிருந்து உயர்த்தப்பட்டேன். அது எவ்வளவு உண்மை பாருங்க. வேத வசனம் சொல்லுது, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் நான் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீ ஆசீர்வாதமா இருப்ப. நிச்சயமாகவே உன்னை என்ன பண்ண போறேன்? ஆசீர்வதிக்க போகிறேன், உயர்த்த போகிறேன். அடுத்த பிரசங்கம் அடுத்த வருஷம் தான். இனி புது வருஷம் ஓய்வு நாள் முடிந்து விட்டது. இனி புதிய புத்தாண்டுடைய பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் பிரவேசிக்க போறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அப்படியானால் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். நிச்சயமாக உன்னை என்ன பண்ணுவா? ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகப்பட போகிறேன் என்று சொல்லுகிறார். நம்ம எழுந்திருப்போம்.